கிருஷ்ணர் ஏன் ராதையை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பதற்கான முக்கிய காரணங்கள் இதோ. பக்தி இலக்கியங்களின்படி கிருஷ்ணரும் ராதையும் இரண்டு வெவ்வேறு நபர்கள் அல்ல, அவர்கள் ஒரே ஆன்மாவின் இரு வடிவங்கள். ராதா என்பது கிருஷ்ணரின் ஆராதனா அல்லது அவரின் ஹிலாதினி சக்தியாகும். ஒருவன் தன்னைத்தானே திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்பதை உணர்த்தவே அவர்கள் மனம் புரியவில்லை என்று கூறப்படுகிறது. திருமணம் என்பது பெரும்பாலும் சமூக கடமைகள் மற்றும் ஒப்பந்தங்களை அடிப்படையாக கொண்டது. ஆனால் ராதா கிருஷ்ணா காதல் என்பது தூய்மையான அன்பு சார்ந்தது. எந்த ஒரு சட்டப்பூர்வமான பிணைப்பும் இல்லாமல் வெறும் அன்பினால் மட்டுமே பிணைக்கப்பட்டிருப்பதே உயர்ந்தது என்பதை காட்ட இந்த கதை அமைகிறது. தெய்வீக காதலின் அடையாளமாக ராதா விளங்குகிறார். கிருஷ்ணர் பிற்காலத்தில் மதுரா மற்றும் துவாரகைக்கு சென்று தனது ராஜரீக கடமைகளை நிறைவேற்ற வேண்டியிருந்தது. கிருஷ்ணர் பிருந்தாவனத்தை விட்டு வெளியேறிய பிறகு ராதா அங்கேயே தங்கிவிட்டார். கிருஷ்ணர் தனது அவதார நோக்கத்திற்காக பல்வேறு போர்களில் ஈடுபடவும் அரசியல் ரீதியாக திருமணம் செய்யவும் வேண்டியிருந்தது. ஆனால் ராதையின் அன்பு அந்த பௌதீக தேவைகளுக்கு அப்பாற்பட்டதாகவே இருந்தது. ஆன்மீக ரீதியாக பார்த்தால் ராதையின் பெயர் கிருஷ்ணருடன் எப்போதுமே இணைந்தே இருந்தது. ராதா கிருஷ்ணா என்றே அழைக்கப்பட்டனர். ருக்மணி அல்லது சத்யபாமா போன்ற கிருஷ்ணரின் மனைவிகளின் பெயர்களைக் காட்டிலும் ராதையின் பெயரே முதன்மையாக ஒலிக்கிறது. திருமணம் என்பது மனித சமூகத்திற்கான ஒரு சடங்கு. ஆனால் ராதா கிருஷ்ணா உறவு என்பது மனித உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட பக்தியின் உச்சகட்ட நிலையாகும். அவர்கள் உடலால் பிரிய நேர்ந்தாலும் உணர்வால் எப்போதும் ஒன்றாகவே இருக்கிறார்கள் என்பதுதான் இதற்கான ஆழமான பொருள்.